பட்ஜெட் செக்மெண்ட்ல இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்னா இதுதான். பட் இந்த ப்ராசஸர் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரே மாதிரி இருக்கா? நான் இப்படி 10 நாள் டெஸ்டிங் பார்த்தல இந்த 4 ஃபோனில் போலாமா? நம்ம SuperTT வீடியோ ஸ்பெஷல் கம்பேரிசன் வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஃபோனும் ரெடி ஆகிடுச்சு. 100% சார்ஜும் போட்டு எல்லாம் வச்சாச்சு. ரூம் டெம்பரேச்சர் இவ்வளோ தான் இருக்கு. அண்ட் இந்த 4 ஃபோனுடைய டெம்பரேச்சரும் எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. சரி, இப்போ வழக்கம் போல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்டிங்கான AnTuTuவை ரன் பண்ணலாம். ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே மோட்டோ ஏதோ கொஞ்சமா அப்படி ஹீட் ஆகிற மாதிரி தெரியறாப்ல. சரி, இருந்தாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். 50% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்தாலும் மோட்டோ தான் முன்னாடி இருக்கிறாப்ல. ஹீட்டிங்ல 37 டிகிரி இருக்கு. இது ரியல்மி பார்த்தா கிட்டத்தட்ட 37 கிட்ட வந்து போயிருக்கு. CMF மற்றும் iQOO ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்காங்க. கடைசியில AnTuTu ஒரு வழியா முடிஞ்சாச்சு. இப்போ இந்த 4 ஃபோன்ல யார் வின்னர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா AnTuTuவை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் நமக்கு iQOOல நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 7 லட்சம் கிட்ட வந்திருக்கு. ரெண்டாவது இடத்துல உங்களுக்கு Realme வந்திருக்கு. Realmeல 6.9 லாக் வந்திருக்கு. மூணாவது இடத்துல CMF நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நம்ம கால்பாய் உடைய ஒரு 4 வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 6.74 வந்திருக்கு. ஆனால் கடைசியாக நம்ம மோட்டோ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 6.6 தான் வந்திருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் முடியும் போதே ஹீட்டிங்கை செக் பண்ணி பார்க்கும்போது ஐஎஸ்டி ஹீட்டிங் எங்கடா போயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 38.9 வரைக்கும் போயிருக்கு. மோட்டோவை பொறுத்த வரைக்கும் 37.9 இருக்கு. அண்ட் CMFல 36.9 தான். iQOOலையும் 37.1 தான். ஸோ இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் அப்படி முரண்பாடாக வந்து போய்கிட்டு இருக்கு. முன்னாடி அடுத்த டெஸ்ட்ல என்ன பண்றாங்கன்னு வந்து பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு பேட்டரி ட்ரெயின் எவ்வளவு இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மோட்டோல நமக்கு வெறும் 1% தான் வந்து டவுன் ஆயிருக்கு. ரியல்மில 3%, CMFலயும் 3%, iQOOல வெறும் 2%. இப்போ கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆயிடுச்சு. இந்த ஐடியல் டைம்ல 1% பேட்டரி ட்ராப் மோட்டோக்கு மட்டும் இருக்கு. சரி, இப்போ அடுத்த டெஸ்டிங் போயிடலாம். CPU Throttling டெஸ்ட் 15 மினிட்ஸ் நம்ம ரன் பண்றோம். காமனா இருந்த டிவைஸ் டெம்பரேச்சர் இப்போ கொஞ்ச நேரத்திலேயே வெறும் 2 நிமிஷத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 36.2 டிகிரி மோட்டோலையும் 36.6 டிகிரி ரியல்மிலையும் வந்து போயிடுச்சு. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, பட் இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகுறது அங்கதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆகுது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 40.7 டிகிரி வரைக்கும் வந்து மோட்டோ போயிருக்கிறாப்ல. ரெண்டாவது இடத்துல Realme 39.7, CMF 39, iQOO 38.5. ஸோ 15 மினிட்ஸ் CPU Throttling ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிறதுல ஹையஸ்ட் டெம்பரேச்சர் யாரா போயிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ தான். ஆல்மோஸ்ட் 40.5 வந்து போயிருக்கு. Realme 40, CMF வந்து 39.7 அண்ட் iQOO பொறுத்த வரைக்கும் 38.1. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட் ப்ராசஸர் அப்படின்றதுனால ஓவர் ஹீட்டிங் இதில் எதுலையுமே வந்து கிடையாது. 41மே வந்து நம்ம லிமிட்ஸ்குள்ள தான். 43, 44 வரைக்குமே வந்து மேனேஜபிளான ஒரு ஹீட்டிங் தான். சோ இது ஹீட்டிங்னு கம்பேர் பண்ணா மட்டும் தான் கொஞ்சம் அதிகமா இருக்க தவிர எல்லாமே மாடரேட் தான். சரி, throttling எதுல அதிகமா இருக்கு அதுல நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி வெச்சு பாத்தீங்கன்னா throttling-லயே பெரிய டிஃபரன்ஸே இல்லைங்க. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஸ்கோர் தான். 73, 72, 75 எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமா தான் வந்திருக்கு. சரி, அதுல பேட்டரி டிராப் எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதிகமான பேட்டரி டிராப் வந்து CMFல 5% வந்து போயிருக்கு. மத்த எல்லாத்துலயுமே 4% தான். ஆனா அந்த CPU Throttling Chart பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் வந்து தெரியுது. iQOOல மட்டும் இனிஷியலான அந்த ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. மற்ற எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா த்ராட்டில் ஆகி திரும்ப கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சமா த்ராட்டில் ஆகி இந்த மாதிரி மாறி மாறி ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷனாக வந்து போயிருக்கு. அது மோட்டோவில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு எக்ஸ்ட்ராவே த்ராட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த செக்மெண்ட் வரைக்கும் கொஞ்சம் வின்னிங் சைடில் இருக்கிறது iQOO மற்றும் CMF. 3D பெஞ்ச் மார்க் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரி ஒவ்வொன்றுலையும் எவ்வளோ இருந்தது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 3D பெஞ்ச் மார்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐடியல் பொசிஷன் வச்சதுக்கு அப்புறமாக எல்லாம் ஒரே டெம்பரேச்சரில் தான் வந்து இருக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி வெறும் 10 லூப் தான் வந்து போயிட்டு இருக்கு. இந்த 10வது லூப்லயே வந்து பாத்தீங்கன்னா Realmeல 39.3 போயிடுச்சு. மோட்டோலயும் 39.3 அண்ட் CMFல தான் இருக்கிறதுலே கம்மி வெறும் 38.2லயே இருக்கு. சோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்மார்ட் போன்லயுமே 3D எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயுமே ஸ்டெபிலிட்டி ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். இன்ஃபேக்ட் ஸ்கோரும் ஈக்குவலா வந்த மாதிரியே டெம்பரேச்சருமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே 5%, 4% இவ்வளவுதான் வந்து குறைஞ்சிருக்கு. இதுலயுமே பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ இந்த ப்ராசஸர் ஏன் இந்த அளவுக்கு ஸ்டேபிளாக வருது, ஓரளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்குன்றத பற்றி நம்ம போன வீடியோ இதே கம்பேரிசன் வீடியோவில் பற்றி பேசியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க, உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம அடுத்த டெஸ்டிங் போலாமா? மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. The next day 15 மணி நேரம் கழிச்சு இப்போ போனை நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் ட்ரெஸ்ஸை மட்டும் தான் மாத்திருக்கேன். நாங்க ஒரே நாள் ஷூட் பண்றோம். பட் இது போன வாரத்துல இருந்து டெஸ்டிங் போய்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை தான் சொல்றேன், சரிங்களா? ஸோ அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது மோட்டோல வந்து எவ்வளோ பேட்டரி ட்ராப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6%, Realmeல 5%, CMFல 4, iQOOலையும் வந்து 4% வந்து ட்ராப் ஆயிருக்குங்க. இப்போ நம்ம Geek பெஞ்ச் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ Geek பெஞ்ச்ல வந்து ஸ்கோரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே காமனா தான் வந்திருக்கு. பெரிய டிஃபரன்ஸே வந்து கிடையாதுங்க. சரி, ஏதாச்சும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து டெஸ்ட் பண்ணும்ல. இப்போ என்ன பண்ண போறோம்?
30 மினிட்ஸ்க்கு CPU Throttling ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் அடிச்சு தோம்சம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். ஸோ இதுல என்னடா ஸ்கோர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோல 64%, ரியல்மில 71, CMFல 73, iQOOல 71. ஸோ இருக்கிறது ரொம்ப அடி வாங்கினது நம்ம மோட்டோ தலைவர் தான். ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 பேர் ரொம்ப முன்னாடி இருக்கிறாங்க. CMF 42.1 வந்திருக்காங்க இந்த வாட்டி. இவ்வளோ நேரம் நல்லவனா இருந்தாரு, இப்போ கொஞ்சம் கோவப்பட்டார் போல கலருக்கு தகுந்த மாதிரியே. அண்ட் இரண்டாவது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோட்டோ 41.4 டிகிரி வந்திருக்கு. ரியல்மி 40.6, iQOO தான் இருக்கிறதுலே கம்மி 38.3. பேட்டரி ட்ரெயின் எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியா இருக்கிறது 71%, 75, 71, 74. ஸோ இப்போதைக்கு ரியல்மி அண்ட் iQOOல பேட்டரி நல்லா நின்று இருக்கு இவ்வளோ டெஸ்டையுமே பார்த்ததுக்கு அப்புறமும். பட் இருந்தாலும் பேட்டரி அதிகமாக ட்ரெயின் ஆனது யாரான்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ தான் 10% ட்ரெயின் ஆயிருக்காப்ல. கோர்ஸ் என்னதான் சேமா இருந்தாலும் இந்த சார்ட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயங்கள் வந்து புரியுது. ஸோ இந்த சார்ட்டை பாருங்க, மோட்டோவை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சமாக த்ராட்டில் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் திரும்ப கொஞ்சமாக த்ராட்டில் ஆயிருக்கு. இதுதான் எந்த ஒரு ஃபோனாக இருந்தாலும் எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து பெர்ஃபார்மன்ஸை குறைக்கணும் இல்லையா? இதுவே செகண்ட்ல இருக்கக்கூடிய ரியல்மியை பாருங்க, கொஞ்சமாக பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு, டப்புன்னு அடிச்சிருக்கு, கொடுக்க முடியல, திரும்ப ஏறி கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து திரும்ப இறங்கிருக்கு. ஸோ ஒரு இன்கன்சிஸ்டண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. CMF கேட்கவே வேணாம், எடுத்த உடனே போச்சு, மொத்தமாக பெர்ஃபார்மன்ஸ் காலி பண்ணி அப்படியே த்ராட்டிலேயே லைட்டாக த்ராட்டில் ஆகிட்டே வந்துட்டு கடைசியில் தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க எகிரி இருக்கு. ஆனால் iQOO பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படியே கிராஜுவலாக, அதாவது வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கிராஜுவலாக இறங்கி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அப்படி வந்து த்ராட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ கொஞ்சம் புஷ் பண்ணி நல்லா தான் வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்கு அப்படின்னு வந்து தோணுது. iQOO ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கு. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்ற காரணத்தினால அடுத்தது நான் என்ன பண்ணேன், ஸ்டோரேஜ் டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தோம். ஸோ ஸ்டோரேஜ் டெஸ்ட்டில் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த ஸ்கோர்ஸை வந்து பாருங்க, மோட்டோ வெறும் 53,000, கிட்டத்தட்ட 54,000. பட் ரியல்மியை பொறுத்த வரைக்கும் 71,000. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா CMFலையும் 74,000 இருக்கு. iQOO தான் சர்ப்ரைசிங்லி ஷாக்கிங் 84,000 ஸ்கோர் வந்து வந்திருக்கு. ஏன்னா மோட்டோவில் மட்டும் தான் நமக்கு UFS 2.2 கொடுக்குறாங்க, மற்ற எல்லாத்துலேயுமே UFS 3.1 தான். ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெட்டராக இருக்கு. அந்த அளவுக்கு சீன்லாம் இல்லைங்க. ஸ்பான்சர் வீடியோவாக இருந்தால் நம்மளே வீடியோவில் மேலே வந்து ஸ்பான்சர் டேக் போட்டிருப்போம், இல்லை வீடியோவில் கூட சொல்லிடுவோம். ஓகேங்களா? அந்த மீம் மூலியமா அப்படி சொல்றது, நாசுக்கா சொல்றது இதெல்லாம் வேணாம். அடுத்ததாக குயிக்காக ஒரு ரீஸ்டார்ட் டெஸ்ட்டை பண்ணி பார்த்துருவோம். இதில் வந்து வின்னர் யாரான்னு பார்த்தீங்கன்னா CMF தான். இது வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பெரிய டிஃபரன்ஸ்லாம் வந்து கிடையாது. பட் இருந்தாலும் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். எல்லாத்துலேயுமே ஸ்கோர் வந்து பார்த்துருங்க. வின்னர் இந்த இடத்துல CMF. சரி, இப்போ பவர் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே சர்ப்ரைசிங்லி CMF தாங்க வின் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு ஸ்லீக்கான UI இருந்ததுன்னா இது ஒரு அட்வான்டேஜ். பட் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் மற்றதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். சரி, கேம் லோடிங் டைம் அப்படின்னு சொல்லி BGMI நாங்கள் லோட் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி தான் வந்து வின் ஆயிருக்கிறாரு, வெறும் 19 செகண்ட். ரெண்டாவது இடத்துல CMF வந்துருக்கிறா, ப்ளஸ் திரும்பவும் இந்த இடத்துலையுமே. அண்ட் கடைசி பொசிஷனில் இருக்கிறது iQOO 41 செகண்ட் ஆயிருக்கு. தட் இஸ் சர்ப்ரைசிங். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் வீடியோ எடிட்டிங்லாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு 4K ஃபோட்டோஸ் எடுத்து 1080p வந்து அதை ரெண்டர் போட்டு அவுட்புட் எடுக்கும்போது எந்த அளவுக்கு வந்து டைம் எடுத்துக்குதுன்னு சொல்லி கன்ஃபர்ம் பண்ணி பார்க்கும்போது அதில் CMF நம்பர் 1 பொசிஷன் வந்திருக்கு 54 செகண்ட்ஸில். செகண்ட் iQOO, தேர்ட் ரியல்மி, கடைசியில் தான் மோட்டோ. என்ன போட்டோ தோத்துக்கிட்டே இருக்கியே. 30 மினிட்ஸ்க்கான BGMI ப்ளே பண்ணி பார்த்தோம். அதுலேயுமே கன்சிஸ்டண்ட்டாக 4 ஃபோன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா FPS அரௌண்ட் அந்த 40க்குள்ளே தான் வந்து வருது. 36, 37 இதே தான் FPS. ஸோ அதுலேயும் பெரிய மாற்றங்கள் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர், இந்த ப்ராசஸருடைய எஃபிஷியன்சியும் பெர்ஃபார்மன்ஸும் எந்த அளவுக்கு வந்து கொடுக்க முடியுமோ 4 ஃபோனுமே கிட்டத்தட்ட அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒவ்வொரு இடத்துல வந்து கொடுத்துட்டுருக்குங்க. அதனால இதுதான் பெஸ்ட் அதுதான் பெஸ்ட் வந்து கிடையாது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி கேமிங்காக ஃபோன் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு மாடரேட்டான கேமிங் வந்து நீங்கள் விளையாடிக்கலாம். அதனால தான் FPSமே மாடரேட்டாக வந்து இருக்கு. பட் கேமிங்காக ஒரு சில மோட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எதில் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ணும்போது இந்த மோட் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு வேணுமா என்னன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. பட் மெயின் டிஃபரன்ஸ் எங்கே இருக்குன்னா நம்ம கேமரா சாம்பிள்ஸில் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு சென்சர் இருந்தாலுமே ஒரே ப்ராசஸரில் இருக்கக்கூடிய இமேஜ் சிக்னல் ப்ராசஸிங்கில் அது எப்படி ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் வருதுன்றது இப்போ கம்பேர் பண்ணிடும். இப்போ இந்த 4 ஃபோட்டோவில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கு ABCD கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஓட் பண்ணிட்டீங்களா? இப்போ எது எந்தெந்த ஃபோன் அப்படின்னு வந்து பார்த்துலாம். ஸோ நம்ம கம்பேரிசனுக்கு எப்படி வச்சிருக்கோமோ அதே ஆர்டரில் தான் வந்து வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மோட்டோவில் சேச்சுரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் CMF கிட்டத்தட்ட காலி. பட் இந்த சைடில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரியல்மி சர்ப்ரைசிங்லி நல்ல ப்ராசஸிங் வந்து பண்ணியிருக்கு நார்மல் ஃபோட்டோலேயே. அண்ட் iQOOமே ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரியல்மி நல்லா பிடிச்சிருக்கு. இமேஜுடைய டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸ்கின் டோன் ஓரளவுக்கு வந்து ரிட்டைன் பண்ணியிருக்கு. மோட்டோ சேச்சுரேஷனாக இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த ஆரஞ்ச் டோன் பிடிக்கிறவங்களுக்கு, அந்த பிங்கிஷ் டோன் பிடிக்கிறவங்களுக்கு அது பரவாயில்லையா இருக்கும். ரியல்மியும் ஓரளவுக்கு வந்து ஈடு கட்டியிருக்கு. CMF மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பி இருக்கு. சரி, அடுத்த ஃபோட்டோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் ரியல்மி ஃபர்ஸ்ட் காலி, செகண்ட் வந்து மோட்டோ கிட்டத்தட்ட காலி தான். ரியல்மியும் iQOOவும் கொஞ்சம் பெட்டராகவே வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பேக்ரவுண்டும் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஸ்கையுடைய கலர் எந்த அளவுக்கு ரிட்டைன் பண்ணியிருக்கு
பண்ணிருக்கோம். அதே போல ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸும் ரீடைன் பண்ணிருக்கு. பட் என்னன்னா iQOOல பாருங்க ரெட் கலர் இருக்கக்கூடிய டி-ஷர்ட்டை பிங்க் கலர்ல மாத்திருச்சு. ஸோ ரியல்மில கலரை ஓரளவுக்கு ரீடைன் பண்ணி ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸும் வந்து கொடுத்துருக்கு. சரி, நல்லா அடிக்கிற வெயில் ஈவினிங் ஒரு 4:30க்கு டைரக்டா ஃபேஸ்ல சன்லைட் படும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அதுலயும் பாத்தீங்கன்னா ரியல்மி இது ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. ஃபேஸ்ல நல்ல பிரைட்டான சன்லைட் இருக்கிறது தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு கலர்ஸ் ஓரளவுக்கு ரீடைன் பண்ணி டீடைல்ஸுமே இருக்கு. CMF-உம் இந்த சைடுல iQOO வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சொதப்பிடுச்சு. மோட்டோது அந்த சேச்சுரேஷன் பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த டார்க்கிஷ் ஃபீல் கண்டிப்பா வந்து உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் அந்த பிளாக் டிண்ட் ஜாஸ்தி தான் இருக்கு. ஆனா இந்த டைம்ல கொஞ்சம் பரவாயில்ல. இந்த இடத்துல செகண்ட் பொசிஷன் கொடுக்கலாம். இப்போ அப்படியே போர்ட்ரேட் சைடு போனோம்னா போர்ட்ரேட்லயுமே ப்ராசஸிங் எனக்கு ரியல்மில பெட்டரா இருக்கு. ரியல்மி சர்ப்ரைசிங்லி நல்லா பண்ணிருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. அதுக்காக அது ரொம்ப சூப்பரான போன்னு சொல்ல கிடையாது. இந்த 4 போனை கம்பேர் பண்ணும்போது இந்த டைம்ல அது கொஞ்சம் பெட்டரா வந்து தெரியுது. மீதி 3மே வந்து கொஞ்சம் சொதப்பின மாதிரி தான் தெரியுது. CMF சுத்தமா காலி. கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் டோன் எல்லாமே அப்படியே ரொம்ப வந்து ஹார்ஷா வந்து தெரியுது. மோட்டோ இந்த போன் கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லா போட்டோலயுமே வந்து சேச்சுரேஷன் லெவல கொஞ்சம் வந்து அப்நார்மலா தான் வந்து காமிச்சிட்டு இருக்கு. iQOO கொஞ்சம் நெஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. பட் இந்த சாம்பிள்ஸ்ல அதுவுமே வந்து போச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரே வினர் யாரான்னு கேட்டீங்கன்னா ரியல்மி தான். செகண்ட் பொசிஷன்ல கொஞ்சமா மோட்டோ வருது. மீதி ரெண்டுமே காலி. சரி, செல்ஃபி பக்கம் போலாம். செல்ஃபில பாத்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பெரிய வித்தியாசம் வந்து தெரியல. வேற ஆங்கிள் மற்ற ஷாட்ஸ் எடுக்கும் போது CMF பாருங்க பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்லி வந்து கான். சுத்தமா அப்படியே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. மோட்டோ அந்த சேச்சுரேஷன் திரும்ப எட்டி பாக்குது. அப்படியே ஃபேஸ் ஃபுல்லா வந்து டார்க் ஆயிடுது. ஸோ ரியல்மி இல்லாட்டி iQOO வந்து கொஞ்சம் தப்பி தவறி வந்து ஈக்குவலா கொடுக்கறதுக்கு மேட்ச் பண்ணிருக்கு. மாடி மேல எடுத்த போட்டோலயுமே iQOO கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பட் கலர் ரொம்ப அடிச்சு மாத்தி கொடுத்துருக்கு. ரியல்மி இது ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. CMF லாஸ்ட் பொசிஷன். மோட்டோ கொஞ்சமா பெட்டரா இருக்கு. சரி, இதுல எடுத்த போர்ட்ரேட் ஷாட்ல எது நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி இந்த வாட்டி மோட்டோ கொஞ்சம் சுமாரா இருக்கிற மாதிரி தெரியுது. இரண்டாவது பொசிஷன் வந்து நான் ரியல்மிக்கு கொடுக்கலாம். அண்ட் இதுல CMF-மே இந்த வாட்டி பாருங்க ப்ராசஸிங் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கு. இது வரைக்கும் வெளியில இருந்துச்சு கேமுக்கு, இப்போ உள்ள வந்திருக்கு. iQOO ஸ்கின் டோன் வந்து ரொம்ப எல்லோஷ் டிண்ட் வந்து கொடுத்துருக்கு. பட் இதே போர்ட்ரேட் ஷாட்டை நம்ம மற்ற இடத்துல எடுக்கும் போது பாத்தீங்கன்னா CMF கம்ப்ளீட்லி கான். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் CMF வந்து 10 போட்டோ எடுத்தோம்னா 1 தான் உருப்படியா வருது. மீதி 9 காலி. அதே மாதிரி மோட்டோல தான் வந்து 10 போட்டோ எடுக்கிறோம்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 7-8 காலி. அதுவும் அவுட். சரி, மீதி 2 எதிராக இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல iQOO கொஞ்சம் பெட்டரா ப்ராசஸ் பண்ணிருக்கு. ரியல்மி இது செகண்ட். ஸோ இந்த 2 போட்டோலையுமே நம்ம அதை தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஓவராலா கேமராவை பொறுத்த வரைக்கும் ரியல்மிக்கு நம்பர் 1 பொசிஷன் கொடுக்கலாம். iQOO, மோட்டோ. iQOO வந்து செகண்ட் பொசிஷன், மோட்டோ தேர்ட் பொசிஷன், CMF வந்து கம்ப்ளீட்லி ஃபெயில். அவ்வளவுதான் நண்பர்களே, உங்க ஃபேவரட் கம்பேரிசன் வீடியோ இதோட முடிஞ்சது. ஸோ சீக்கிரமா கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணோம். பட் டெஸ்டிங்க்கு லேட் ஆயிடுச்சு. மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு நீங்க இதை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் சேல் எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதுக்குள்ள வந்ததுன்னா இப்பவே உங்களுக்கான ஃபேவரட் ஸ்மார்ட் போன் எதுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா இதே மாதிரி வேற எந்த செக்மெண்ட்ல எந்த ப்ராசஸரையோ எந்த போனையும் கம்பேர் பண்ணலான்றதையும் சொல்லுங்க. சீக்கிரமா அந்த வீடியோட வரேன்.